ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாரோனின் தரிசனம் டிவியின் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாட்களில நல்லதொரு இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாட்களில இந்த சாரோனின் தரிசனம் டிவியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை, சங்கீதக்காரன் தாவீதை குறித்து இன்றைக்கு நாம் பார்த்து, இந்த தாவீது எப்படி தேவனிடத்துல மிகுந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொண்டு, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்தறிந்து, ஒரு தாவீதை போல தேவனுக்கு பிரியமாய் இருக்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபை பாராட்டுவராக. இந்த நேரத்தில் இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே பாருங்க, இது ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நாம் அவரவருடைய கனிகளுக்கு தக்க அவரவர்கள் கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே இது கடைசி காலமாய் இருப்பதனால, ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாய் இருப்பதனால, நாம் கடைசி காலத்துல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவர்களாய் இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தாவீது தேவனுக்கு மிகுந்த பிரியமாய் இருந்திருக்கிறான். அவருடைய வாழ்க்கை ஆரம்ப நாட்களில பார்த்து முடிவை பார்க்கிற பொழுது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாவீதாய் கர்த்தர் அவனை கண்டெடுத்திருக்கிறார். அதுல வசனம் பாருங்க, சங்கீதம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில நம்முடைய பலனாய் எதை நாம் கருதுகிறோம்? ஏன் தாவீது இந்த பலனை குறித்து பேசுகிற பொழுது, இன்னைக்கு அநேகர்கள் நம் உலக பலனையும் நமக்கு மற்ற இருக்கிற நம்பிக்கையான பொருளாதாரத்தையும் கல்வியையும் இன்னும் நமக்கு இருக்கிற அதிகாரத்தையும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தையும் பலனாய் வைத்திருக்கிறோம். ஆகவே அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் இது தன்னுடைய பலன், அது இல்லை என்று சொன்னால் அது பலவீனமாய் பார்க்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் இந்த தாவீது நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் தான். ஆனாலும் அவன் ஆரம்ப வாழ்க்கை சிறு பிராயத்திலிருந்து அவன் கடைசி காலம் வரைக்கும் பார்க்கிற பொழுது, அவன் சிறு பிராயத்திலிருந்தே தகப்பனால் வெறுக்கப்பட்டு, தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, தன் வீட்டினுடைய அடிமைத்தனத்தின் வேலைக்காரனால கூட அவன் மதிக்கப்படாமல் தாவீதை புறக்கணிக்கிறார்கள். அந்த சிறுமையிலே ஆண்டவர் அவனை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறது போல, ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த என்னை தேவன் இந்த இஸ்ரவேலுக்கு, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றி இருக்கிறார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த அவன் கையை வெண்கல வில்லுக்கு யுத்தத்திற்கு பழக்கி வைக்கும்படியாக தேவன் அவனை பயிற்சி கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால், ஒரு சாதாரண ஆட்டுக்கு பின்னால் அலைந்து திரிந்தவனை ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு அரசனாய் மாற்றுகிறார். அது மாத்திரம் இல்ல, நல்ல ஒரு மேய்ப்பனாகவும் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாகவும் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகவும் தாவீது இருந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் அவன் ஆண்டவரை குறித்து சொல்லுகிற போது, என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று சொல்லி தேவனை இவ்வண்ணமாய், தேவன் தான் என்னுடைய பலன், அதனாலதான் தேவன் இப்படியெல்லாம் எனக்கு, அவர்தான் கன்மலை, அவர் எனக்கு தான், அவர் என்னுடைய கோட்டை, அவர் என் இரட்சகர், என் நம்பிக்கையுரியவர், எனக்கு அவர்தான் கேடகம், அவர்தான் எனக்கு உயர்ந்த கொம்பு, அவர்தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் பாருங்க, நம்முடைய நம்பிக்கையை எதன் பேரில் வைக்கிறோம்? நம்ம கற்ற கல்வியிலா, செல்வத்திலா, பொருளிலா, இல்லை நம்முடைய சரீர பலத்திலா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்லா, இதுல என்பது பாருங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரை வைத்திருப்போம். பாருங்க, ஒரு படிப்புக்கு என்று சொன்னால் இவர் இதுல ஸ்காலர், அவரை பின்பற்றுவோம். ஒரு பொருளாதாரத்துல முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதுல பொருளாதாரத்துல முன்னேறினவர்களை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மல்யுத்தத்துல ஒரு உடல் பலத்துக்கான காரியத்தில் என்று சொன்னால் அதுல இருக்கிறவர்களை பின்பற்றுவோம். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொருவரை சார்ந்திருப்போம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தான் சார்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன வார்த்தையின்படி, இந்த உலக மனிதருடைய எல்லா பலனும், எல்லா நம்பிக்கையும், எல்லா காரியமும் ஒரு நாள் அழிந்து போய்விடும். அழியாத நேசர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் இருக்கிறது உன்னத பலன், பரலோகத்தினுடைய பலன். பிதாவாகிய வார்த்தையின்படி
அவர் ஜீவனுள்ள பலனுள்ள தேவனாய் நமக்கு இருக்கிறார். அதனால்தான் அந்த தாவீது சொல்லுகிற பொழுது 3ஆம் வசனம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருவுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் 5ஆம் வசனம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. 18:6 சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இப்ப பாருங்க, இப்ப எல்லாவற்றிலும் தாவீது ஆண்டவரை முன்னிறுத்துகிறான். அவன் தனக்கு முன்பாக தேவனை வைத்ததுனால அவன் அசைக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அவனை சுற்றியும் மரணக்கட்டுகள், போராட்டங்கள், பல சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த பொழுதும் அவன் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி, அதை பார்த்து சோர்ந்து விடாதபடி, எனக்கு உண்டான நெருக்கத்துல தன் சொந்த மகனால் பகைக்கப்படுகிறான், தன்னுடைய சொந்த ஜனங்களால் பகைக்கப்படுகிறான், தன்னுடைய சொந்த மனைவியை நிந்திக்கிறாள், மற்ற எல்லாராலும் தன் கரங்களிலே அநேக ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை தனக்கு விரோதமாய் சத்துருக்களாய் நிற்கிற பொழுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், அவர் செவிகளில் என்னுடைய விண்ணப்பம் ஏறிற்று என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தாவீதை போல ஒரு நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஏன் தாவீதை விட நான் ரொம்ப மோசமா நெருக்கப்பட்டிருக்கிறேன்? தாவீதுக்கு வந்ததெல்லாம் இல்ல, என் பிரச்சனை அதுக்கு மேல இருக்கிறது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் எப்பக்கம் சூழ்ந்தாலும் நெருக்கப்படுகிறேன், எந்த இடத்திலுமே எனக்கு ஒரு உதவிக்கரம் இல்லை, யாரும் என்னை நேசிப்பதில்லை, எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஒரு தோல்வி, ஊழியத்துல ஒரு தோல்வி, வியாபாரத்துல ஒரு தோல்வி, வேலையில ஒரு தோல்வி, ஒரு சாதாரணமா ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற எந்த காரியமும் எனக்கு சரியா கிடைக்கல, நான் ஏன் தான் வாழ்கிறோனோ என்று சொல்லி எனக்குள்ளே என்னை நானே வெறுத்து, என்னை நானே நிந்தித்து, என்னை நானே உருவ குத்தி கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துலயும் எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, சந்தோஷம் இல்லை, நித்திய ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதனால நான் ரொம்ப சோர்ந்து போய் காய்த்து போயிருக்கிறேன், ஆற்றுவார் இல்லாம தேற்றுவார் இல்லாம மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஏனென்று சொன்னால், இந்த தாவீதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமம், கர்த்தராகிய கன்மலை என்ற அந்த நாமம் எப்படி பலனாய் இருந்ததோ, இன்றைக்கு நீங்கள் அதை விசுவாசித்து, அவர் நாமத்தை விசுவாசித்து, அவர் நாமத்தினால எதை கேட்டாலும் தருகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். என் நாமத்தை பிரசாப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91 சொல்லுகிற வார்த்தையின்படி, நீங்க எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், மனமிடிவில் இருந்தாலும், துன்பத்தின் பாதையில் இருந்தாலும், வருத்தம் வேதனைகளில் இருந்தாலும், கர்த்தர் அதை இன்றைக்கு இன்பமாய் மாற்றுவார். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கள், சமாதானத்தையே நாடுங்கள், அன்பையே நாடுங்கள், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தேடுங்கள், அவன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவன் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த தாவீதுடைய காலத்துல வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது. ஏன்னா தாவீதுடைய நாட்களில பாருங்க, அவனை ஆண்டவர் சிறு பிராயத்திலிருந்தே பழக்குகிறார். சொந்த வீட்டார்கள் ஜனங்கள் அவனை நிந்தித்தாலும் வெறுத்தாலும் தேவன் அவனை நேசிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான வாலிபனே, வாலிப பிள்ளையே, என் சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரர்களே, ஒருவேளை மனிதர்கள் உங்களை வெறுக்கலாம், உறவுகள் உங்களை மறக்கலாம், ஏன் உற்றார்கள், உங்களை நெருங்கின நண்பர்கள் கூட உங்களை தூற்றலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா கதவும் அடைக்கப்படுதுன்னா மிக சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கதவு முழுமையாய் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது என்று அர்த்தம். ஏதாவது ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு விதத்துல இவர்கள் என்னுடைய பண தேவைகளை சந்திச்சிருவாங்க, எனக்கு ஒரு ஆபத்து வந்தா இவங்க பார்த்துருவாங்க, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு மரணம் வந்துட்டா என் குடும்பத்தை இவங்க பார்த்துக்குவாங்க, திடீர்னு எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நான் போன் அடிச்சா இவங்க என்னை காப்பாத்திடுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு பண கஷ்டத்துல வந்தா இவங்களுக்கு போன் பண்ணா இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சைலண்டாவே இருப்பார்.
எந்த வழியும் இல்லப்பா, எல்லாம் இருக்கிறாங்க ஆனா இல்லாதது போல இருக்கிறாங்க, நீர் மாத்திரம்தான் எனக்கு நிரந்தரம், நீர் மாத்திரம்தான், நீர் மாத்திரம்தான், நீர் அல்லாமல் எனக்கு வேற ஒண்ணுமே இல்லப்பான்னு சொல்லி நீங்க சரண்டர் அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, முழுமையாய் நீங்க ஒப்பு கொடுத்து அவரை முழுமையாய் நம்பி அவருடைய காரியத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப இந்த தாவீது நெருக்கப்படுகிறான், தன்னுடைய சொந்த மகனால் பகைக்கப்படுகிறான், சொந்த ஜனங்களால் பகைக்கப்படுகிறான். சொந்த மகன் இவனை தாவீதை கொலை செய்ய வனாந்திரத்தில் அவனை துரத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது தாவீது மிகவும், இவனுக்கு தாவீதின் காலத்துல யுத்த காலம், எப்ப பார்த்தாலும் போர் 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 என்று யுத்தம் நடந்து கொண்டே இருக்க, மகா தீவிரமாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர்கள் போரிலே யுத்த காலத்திலே மரிக்கிறார்கள். தாவீதுடைய கைகள் இரத்த கரை படிந்தது. ஒரு நாளும் யுத்தம் இல்லாமல் அவன் உறங்கினதே இல்லை. அதனால ஒவ்வொரு நாளும் யுத்த காலத்திலே முன்னெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தாவீது இருக்கிறான். அன்றைக்கு ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் யுத்தம் பண்ணினான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில யுத்தம் தான், ஒரு சமாதானமே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லை, பணத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஒரு பொருளை சம்பாதிக்கிறதுல பிரச்சனை, குடும்பம் நடத்துறதுல பிரச்சனை, பிள்ளைகளை புரிந்து கொள்வதில் பிரச்சனை, மனைவியை புரிஞ்சு கொள்வதில் பிரச்சனை, கணவனோடு அவர் விருப்பத்துக்கு ஏற்று நடப்பது பிரச்சனையா இருக்குது, எல்லா காரியத்திலும் போராட்டம் இருக்கிறது, எல்லா இடத்திலும் ஒரு ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு மனமடிவாவே இருக்கிறது, யுத்தம் போலதான் எங்க வாழ்க்கை இருக்கிறது. காலையில இருந்து நைட்டு படுக்க போறாருங்க 24 மணி நேரத்திலும் எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போராட்டம், விஷனம், இப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக வழக்காடுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக நீதி செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அப்ப யுத்தம்னா என்னன்னா, நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் தான். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது போல ஆவிக்குரிய யுத்தம் தான் இன்றைக்கு நமக்கு அதிகமாக இருக்கிறது. நாம் அநேக நேரத்துல சரீரத்துல யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தாவீது நாட்கள்ல சரீரத்தினால யுத்தம் பண்ணி சரீரத்துக்கான உலகத்தை பிடித்தார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நாம் ஆவிக்குரிய யுத்தத்துக்காக இன்றைக்கு பழக்கிவிக்கப்பட்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் தொடர்ந்து, மாம்சத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆவியான உதவியுடன் இருந்தால் ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் ஜெயிக்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல பாருங்க, இந்த தாவீதுக்கு எங்கு பார்த்தாலும் எதிரிகள், எதிர்நாட்டு ராஜாக்கள், தன்னுடைய சொந்த பிள்ளை, இன்னும் தன் கூட இருந்த படையில இருந்த சில ஜனங்கள், சில படை தளபதிகள், வீரர்கள், ஏன் தன்னோடு இருந்த சொந்த பந்தங்கள், அநேகர் பல நேரத்திலே சத்துருக்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்ப வனாந்திரத்திலே தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான். குகையிலும் வனாந்திரத்திலும் இன்னும் மற்ற இடத்திலும் மாறுவேஷத்தெல்லாம் தரித்து மாறி மாறி தன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறான். ஏன் என்று சொன்னால், சத்துருக்கள் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கத்தக்கதாக அவனை என்ன பண்ணுது, மரணம், துன்பம், துக்கம், வேதனை, நிந்தை, பாடு, அவமானம், அவன் மேல் இருக்கிற மூர்க்கம், கோபம், எரிச்சல், அவன் ஜீவனை வாங்குவதற்காக இது அத்தனையும் மனிதர்கள் மூலமாய் துரத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் கூறுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன் என்று சொன்னாலே தேவ பலன். மனுஷ பலன் கொஞ்ச நாள் இருக்கும், மறைந்து போயிடும், ஒழிந்து போயிடும். ஆனா உன்னத பலனை தரித்து கொண்டார். எலியா பாருங்க, சோர்ந்து போய் சூறை செடிகளை இருக்கிற பொழுது தூதன் வந்து தட்டி அவனை எழுப்பி, எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது, இங்கே சூறை செடிகளை அவனுக்கு என்ன வேலை என்று சொல்லி, அப்ப அவனை தட்டி எழுப்பி அவனுக்காக ஒரு அக்னி தழலிலே சுட்ட அந்த அடையை கொண்டு வந்து கொடுத்து, அதை புசித்த உடனே இரவும் பகலும் 40 நாள் எலியா தன் பிரயாணத்திலே ஓடுகிறதை பார்க்கிறோம். அது ஒரு மனுஷனால அந்த பிரயாணத்தை 40 நாள் இரவும் பகலும் ஓட முடியாது. என எசபேலுக்குரிய ரதத்துக்கு முன்பாக ஓடுகிற எலியாவின் வேகத்தை பார்க்கிறோம். ஒரு மாம்சபலன், ஒரு எந்திரத்தினால உண்டாக்குற பலன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஆனால் உன்னத பலனை தரித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது ஒரு நாளும் உங்களுக்கு சோறு வராது.
அது எரிந்து பிரகாசிக்கிற எரிகிற தீவெட்டியை போல அக்னி சுடராக இருக்கும் அது. ஆகவே இந்த நேரத்துலதான் பாருங்க, சத்துருக்கள் இவரை பால சூழ என்ன பண்ணாங்க, சுத்து போட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, அபயம் எடுக்கிறான். யாரை நோக்கி? இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? அரசாங்கத்தை பார்த்து, போலீஸை பார்த்து, இராணுவத்தை பார்த்து, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச மிக பிரபலமானவர்களை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து, இல்ல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை மக்களை பார்த்து, இல்ல ஒரு பலசாலியை பார்த்து, ஒரு தலைவரை பார்த்து அபயமிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னுவோம். ஆனால் இவன் என்ன சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் நான் அன்பு கூறும் ஆண்டவரேன், என் பலனாகிய கர்த்தாவே. என் பலன் நீங்க தான்ப்பா, இந்த இடத்துல நீங்க தான் உதவி செய்யணும் போது பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் அப்படி இறங்குவாரா? ஒரு மனுஷனுக்கு மனுஷனே அப்படி இன்னைக்கு இறங்குறதுக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு தயங்குகிறோம். 7வது வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 18:7, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களை அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசியிலே புகையை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரில் இருந்தது, 10 கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், 11 இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணங்களையும் ஆகாயத்து கார்மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார், 12 அவருடைய சந்ததி பிரகாரத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது, 13 கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. வானங்களிலே அவருடைய உன்னதமானுடைய சத்தம் பாருங்க, இடி மின்னல் வருகிறது பாருங்க. அந்த அளவுக்கு வானத்தை தாழ்த்தி அந்த மேகத்தின் மேகத்திலிருந்து அவர் என்ன பண்றாராம், இறங்குகிறாராம். அது மாத்திரம் அவர் நாசிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்னி புறப்பட்டது, அதனால் அந்த தழல் மூண்டது என்று இங்க நாம் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு மனிதனுக்காக வானத்திலே எக்கால சத்தத்தோடு ஒரு மிகுந்த ஒரு சத்தத்தோடு குமுறுகிறார். என் தாவீதுக்கு, நான் நேசிக்கிற என் இருதயத்துக்கு ஏற்ற என் தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தோன்னு சொன்ன உடனே தேவன் மகா கடுமையாய் கோபம் கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, நீங்க மனுஷனுக்கு பிரியமாய் இருப்பதை காட்டிலும், இந்த உலகத்திற்கு பிரியமாய் இருப்பதை காட்டிலும், இல்ல உங்களை நேசிக்கிற இடத்துல நீங்கள் பிரியமாய் இருப்பதை காட்டிலும், நீங்கள் தேவனிடத்திலே பிரியமாய் இருந்து பாருங்கள். ஏன்னா உலகத்திலே காட்டிலும் உன்னதமான தெய்வம் மேலானவர். கர்த்தரிடத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் 40 நாள், ஆமா, ஏன்னா அவன் 40 நாள் எலியா ஓடுகிறதை பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்துல 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற போது நீங்க பார்க்கணும், சங்கீதம் 1ல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவர் ஒரு தாவீது என்ற ஒரு தேவ மனிதனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவு வைராகியம் கொண்டு சத்துருக்களை மடங்கடிக்கும்படி அக்னியிலே பிரவாகித்து வானங்கள் இடி மின்னல்களை வருவித்து அவர் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கிறார். யாருக்காக? தாவீதுக்காக. அப்ப அதே மாதிரி இந்த தாவீதை போல நீங்களும் நானும் கர்த்தரை பலனாய் வைத்து, கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்து, கர்த்தர் தான் என்னுடைய கோட்டை, கர்த்தர் தான் என் தஞ்சம், கர்த்தர் தான் எனக்கு முதல் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை மையப்படுத்தி, கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்து நீங்களும் நான் ஓடுவோம் என்று சொன்னால், கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் உங்களுக்கு முன்பாக வைத்து ஓடுகிற பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். எல்லாவற்றிலும் ஜெயபாலன் உண்டாகும். எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில தாவீதை போல நம்முடைய பலனாக கர்த்தரை வையுங்கள். அந்த பலன் உங்களை உன்னத பலத்துக்கு நேராய் நடத்தும். அதனால்தான் என் பலனாகிய கர்த்தாவின் மேல் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர் என்பதை தாவீது ருசித்திருந்தனாலதான் அவர் மேல நம்பிக்கை வைத்தான். அவர்தான் என் பலன் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசமே அவனை ரட்சித்து காத்து நாட்களே தாவீதின் சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஆனால்தான் தாவீதின் நகரம், டேவிட் சிட்டி என்று எல்லாம் எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தாவீதை குறித்து, தாவீதை கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். இதுவரைக்கும் பிரியமான சகோதரி சகோதரி தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலத்து யாராயிருந்து நீங்கள் இதுவரைக்கும் யாரை ஒன்னாலும் வைத்திருக்கலாம். உங்கள் பொன்னையோ பொருளையோ இல்ல உங்க அறிவையோ இல்ல உங்க ஆஸ்தியோ அந்தஸ்தையோ உறவுகளையோ இல்ல உங்க ஊழியத்தையோ இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற உடல் பலத்தையோ வேற எந்த காரியமா இருந்திருக்கலாம். அது எல்லாம் ஒரு நாள் உங்களை விட்டு மறைந்து போகும், கரைந்து ஒழிந்து போயிடும். ஆனால் உன்னத பலனோ உங்கள் தேவனுடைய பலனோ ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. அதனால்தான் அந்த தேவ பலனை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒப்புக் கொடுங்க. நீங்கள் தேவனை சாராமல் வாழ்கிறது உங்களுடைய பலவீனம். தேவனை சார்ந்து தேவன்தானின் பலன் என்பதே உங்களுடைய பலனாய் இருக்கும். மகா இரக்கம் தயவுள்ள நல்லாண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகளிடத்துல நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஏன் நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், ஏன் சத்துவம் இல்லாமல் இருக்கிறேன், ஏன் எனக்கு தோல்வி முகம், ஏன் எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி நீ யாரையோ மனிதனை வைத்து உலகத்தை வைத்து உலகத்துடைய பொருளை வைத்து அதன் மேல நம்பிக்கை வைத்து ஓடினாய். ஆனால் தான் விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறாய். இந்த நாளில கண்மலையிலிருந்து வருகிற ஜீவ தண்ணீர் ஒரு நாளும் உனக்கு தாகம் எடுக்காது. அதே மாதிரி தேவனுடைய பலத்தை நீ சார்ந்து கொண்டால் ஒரு நாளும் நீ பலவீனப்பட மாட்டாய். உன் பலவீனத்திலே என் பலம் போதும் என்று சொன்னவர், என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலுக்கு சொன்ன ஆண்டவர் அவருடைய பலனை உன்னத பலனை தரித்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய ஊழியத்துல உங்க குடும்பத்துல உடைய வாழ்க்கையில உடைய தொழிலில உடைய கல்வி முறையில இன்னும் உனக்கு கொடுக்கப்பட்ட பணியில உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல உனக்கு வைத்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில உனக்கு வைத்திருக்கிற கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்துல தேவ பலனை தரித்துக் கொண்டு தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நீ வாழ்வாய் என்று சொன்னால் கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அந்த உன்னத பலனை தரித்துக் கொண்டு உன்னதமான தேவன் மறைவில் இருக்கிற சர்வ வல்லோடைய நிழலை தங்குவான் என்று சொல்லி அவருடைய நிழலிலே தங்கி அவரை தங்கி தாவரிக்கிற ஒரு இடமாக கர்த்தர் உன் இடத்தை மாற்றுவார். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன்தான் என்னுடைய பலன் என்று சொல்லி வாயினால நீ அறிக்கை செய்திருக்கிறாய். தேவன்தான் என்னுடைய நம்பிக்கை என்று அறிக்கை செய்திருக்கிறார். தேவதான் எனக்கு தஞ்சம், தேவன்தான் என்னுடைய கோட்டை, தேவன்தான் என்னுடைய வழிகாட்டி, தேவன்தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி யாரெல்லாம் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்தார்களோ இன்று முதல் இதோ நல்ல விசுவாச போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி உன் அழைப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பலன் இந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்து தான் என்று நீங்கள் ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மென்மேலும் வழி நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.